இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் இப்படி உங்களை ஜெயில தூக்கி வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இதுக்கு பதிலடியா அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு நிரூபிச்சு என் அக்கா காரிய அவன் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு துரத்துற மாதிரி செய்யணும். அத்த மருமகளே, நான் வெளியில வந்துட்டல, இனிமே நீ சொன்னதெல்லாம் நான் நடத்தி காட்டுறேன். அவன் இனிமே நிம்மதியா இருக்க முடியாது. இவளை ஏண்டா உள்ள தூக்கி வச்சோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கதறி துடிக்கிற மாதிரி செய்யாம நான் விட மாட்டேன். இந்த காளி அம்மாவோட ஒரு பக்கத்தை தானே அவன் பாத்திருக்கான். நான் விஸ்வரூபம் எடுத்தா என்ன நடக்கும்னு இனிமேதான் பார்க்க போறான். அவன்லாம் ஒரு ஆளு. உங்க பவர் என்னன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்கான் சித்தி. அவனுக்கு ஒரு மரண அடி கொடுக்காம விடவே கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு செக் வைக்க போறேன். நான் வைக்க போற செக்ல அவ அஸ்திவாரமே ஆட்டம் காட போது. என்ன காளியம்மா, ஜெயில இருந்து வர்றப்பவே பெரிய பிளானோட வந்திருப்ப போல் இருக்கு. நான் உள்ள இருந்தாலும் என் புத்தி அந்த சாமுண்டீஸ்வரியையும் அவ குடும்பத்தையும் எப்படி பழி வாங்கணும்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நீ இன்னும் அடங்கவே இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணை போய் சுட்டுக்கொள்ள பாத்திருப்ப? என் பொண்ணு வாழ்க்கைய நீயும் அந்த ராஸ்கல் மகேஷும் சேர்ந்து அழிக்க பாத்தீங்க. உங்க கதையை நான் அப்பவே முடிச்சிருக்கணும். விட்டு வச்சேன்ல, அதுதான் ஏன் தப்பு. உன் பொண்ணுதான் மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதா ஏமாத்தி இன்னைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கா. அவ மட்டும் அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் என் மகேஷ பிரிஞ்சு கஷ்டப்படணுமா? ஏய், இப்படி உனக்கு பேச அசிங்கமா இல்ல? கொழுந்தனோடவே தகாத உறவு வச்சுக்கிட்டு ஏன் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? நீ ஏன் பொண்ண குத்தம் சொல்ற? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் துப்பாக்கிக்கு உன்னை பலி கொடுத்துருவேன். என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. எனக்கு என் மகேஷ் கிடைச்சாகணும். அவனை விட்டுருங்க, நானும் உங்க பொண்ணை விட்டுடுறேன். ஏய், நீ என்ன முட்டாளா? அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவனை போய் நீ விட சொல்ற? பைத்தியக்காரியா நீ? நீ இப்பெல்லாம் பேசினா நான் நம்பிடுவேனா? இத பார், உன் மாப்பிள்ள தான் என் மகேஷ எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அவனை விட சொல்லுங்க. அப்புறம் நான் எதுக்கு உன் பொண்ணை தொந்தரவு பண்ண போறேன்? அந்த வீணா போனவன் காணாம போனதுக்கும் ஏன் மாப்பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம அவரை போய் இதுல இழுத்து விடாத. அப்படி அவனை விடலனா உன் பொண்ணு என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. அவ உயிரை ஏன் கையில. ஏய், இது லாக்அப்னு பாக்குறேன். இல்லனா உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு மோதணும்னா என்கிட்ட நேரடியா மோது. அத விட்டுட்டு என் பொண்ணை கொன்னுடுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. உன்னை மட்டும் இல்ல, அந்த மகேஷையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஜாக்கிரதையா இரு. மேடம், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க கிளம்புங்க மேடம். சரி, நான் போறேன், நீங்க போங்க. சரிங்க மேடம். ஏய், கடைசியா வார்ன் பண்றேன். என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, அடுத்த நிமிஷம் நீ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன். அம்மா, இன்னைக்கே நாள் நல்லா இருக்குமா? ராத்திரி 9ல இருந்து 10 ரொம்ப நல்ல நேரமா இருக்கு. அப்பவே நீங்க சடங்கு வச்சுக்கலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லது, நான் வரேம்மா. வாங்க. என்ன அத்தை மவனி, நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிச்சிடலாமா? என்ன முறைக்கிற? நமக்கு பின்னாடி கல்யாணம் நடந்த என் தங்கச்சிக்கே முதல் தடவை நடக்க போகுது. நமக்கு இப்பதான் நடக்கிறதா? ஒரு பொண்ணு நானே வெக்கத்தை விட்டு கேக்குறேன். இப்படி கம்மன் இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நியாயமே இல்ல. பாட்டி வீட்லயே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமா? கொஞ்சம் தொல்லை பண்ணாம அமைதியா இருக்கியா? இல்லடா கண்ணா, இனிமே இந்த மாதிரி தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும்.
நீ சீக்கிரம் மனசு மாறலனா என் தொல்லை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். ம்? உன் தாத்தா போயிட்டாரே, நீ கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். இல்ல மேடம், எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு. நான் அங்க போலான்னு இருக்கேன். இங்க இருந்தா எனக்கு தாத்தா ஞாபகமாவே இருக்கும். அதனால சீக்கிரமா கிளம்பிடுவேன். சென்னையில வேலையா? திடீர்னு இப்படி உனக்கு அங்க வேலை கிடைச்சது? உங்க மருமக ராஜா சார் தான் எனக்கு அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு மேடம். மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரா? ஆமா மேடம். அவர் தான் தாத்தா இறந்த பிறகு வீட்டுக்கு வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி, சென்னையில எனக்கு தெரிஞ்ச கம்பெனி இருக்கு, நீ அங்கேயே வேலைக்கு போன்னு சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு அண்ணாவா இருந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவரு உன்கிட்ட வேற ஏதாவது விசாரிச்சாரா? ஆமா மேடம். என் தாத்தா செல்போனை பத்தி கேட்டாரு. செல்போனா? அதே எதுக்கு கேட்டாரு? என் தாத்தா சாகுறப்போ அவர்கிட்ட ஏதோ செல்போன் மட்டும் சொல்லியிருக்காரு. அத அவர் என்கிட்ட விசாரிச்சாரு. எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓ சரி, நீ சென்னைக்கு வேலைக்கு போ. ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளு. சரிங்க மேடம். ம் சரிம்மா, வச்சிடுறேன். செல்போன் எதுக்கு கேட்டாரு? ஒண்ணுமே புரியலையே. அப்போ ராஜா, என்ன? இங்க வாயே. என்ன சொல்லு? புருஷா, இந்த ரூம் டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? இது டெக்கரேஷனா? ம், ஏன் இல்ல? என்ன? இந்த மாதிரி நமக்கு எப்போ நடக்கும்னு தான் தெரியல. எதனா உளறிட்டு இருக்காத. பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம், அது ஞாபகத்துல இருக்கட்டும். இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. என்ன? பாட்டி வீடு நம்ம வீடு தானே. இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டா என் புருஷன் உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? சொல்லாட்ட மாவனே, சொல்லு. ஏன் இப்படி பாக்குற? பதில் சொல்லு. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? நில்லு. எங்க ஓடு பாக்குற? இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன லவ் பண்ண சொல்றேன். ஐ லவ் யூ புருஷா.